அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா புதுமை பெண் விரிவாக்க திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ புதுமை பெண் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 2023ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த திட்டங்களின் வரிசையை எடுத்து பார்த்தோம்னா முதல்ல விடியல் பயணம் திட்டம் வந்திருக்கும். அதுக்கப்புறமா புதுமை பெண் திட்டம் வந்திருக்கும் 2022. அதன் பிறகு தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2023 வந்திருக்கும். சரிங்களா? இயர் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ 2022 வந்த திட்டம் தான். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியில் அவங்க சேரும்போது 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த புதுமை பெண் திட்டத்தை அரசாங்கம் விரிவாக்கம் செய்ய போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையிலேயே அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய செயலாக்கம் அப்படிங்கிறது தான் தற்போதைக்கு இன்றைக்கு பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வச்சு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகள் இந்த திட்டத்தில் உதவி பெற முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகள் தமிழ் வழியில் படித்திருந்தால் மட்டுமே இந்த ஒரு விரிவாக்கம் அவங்களுக்கு செல்லுபடியாகும். இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 75,028 மாணவிகள் இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே பயனடைய இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா தூத்துக்குடியில் நமக்கு மினி டைடல் பூங்கா அப்படிங்கிறது 63,000 சதுர அடியில் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மினி டைடல் பூங்காவையும் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறார். அந்த செய்திகளை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கு முக்கிய செய்திகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நன்றி.